Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி வீட்லயே சூப்பரா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் கட் பண்ணி தண்ணில அலசி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதோட இப்ப 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் அளவுக்கு corn flour சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். இதுல வந்துட்டு ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி தேவைப்பட்டா லைட்டா தெளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பெருசா போடாம சின்ன சின்னதா போடிங்கனா அது வந்துட்டு நல்லா வெந்து நல்லா வரும். நான் சின்ன சின்னதா போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன். இது வந்துட்டு நல்லா வேகணும். ஏன்னா நம்ம இந்த பொரிச்சு எடுக்கிற கோஸ் வந்து நம்ம லாஸ்டா தான் கிரேவில சேப்போம். அதனால இப்பவே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா முட்டைகோஸுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து வதக்கிக்க போறேன். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இத ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இத நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க கொதிச்சிடுச்சு. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு corn flour ஓட கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சு வச்சிருக்கேன். அதை இதோட ஊத்தி நல்லா mix பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டைகோஸ் வந்து சின்ன சின்னதா பிச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு சிம்லயே இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க நம்மளோட ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நான் லைட்டா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா corn chips சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, நம்மளோட ரோட்டு கடை காளான் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க and எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. Thanks for watching friends.